தமிழகம் கேரளாலாம் பொருளாதாரத்துல வளர்ந்துருச்சு. வளரும் போது இதை பயன்படுத்தி கொள்ள சில நாசக்கிருமிகள் விஷக்கிருமிகள் இந்த பொருட்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அது மூலமா சம்பாதிக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை, இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்த வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு தமிழக அரசுக்கு இருக்குன்னா இருக்கு. அவங்க எவ்வளவு அரெஸ்ட் பண்றாங்க, இருந்தாலும் அவர் சாதாரண கண்ட்ரோல் பண்றது இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான நார்த் இந்தியன்ஸ் இங்க வேலைக்கு வர்றாங்க, வெளில போறாங்க. வர்றவங்க ஒருத்தர் பாக்கெட்ல வச்சு கொண்டு வந்தா நீங்க நார்த் இந்தியன்ஸ் மட்டும் தான் செய்யறாங்கன்னு நான் சொல்ல வரல. பாக்கெட்ல வச்சு ஒரு கிலோ கஞ்சோ பேக்ல வச்சு கொண்டு எல்லாத்தையும் நீங்க செக் பண்ண முடியாது. அப்ப இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம், விற்கக்கூடிய இடம் கண்ட்ரோல் பண்றதை விட சோர்ஸ் எங்க தொடங்குறாங்களோ அங்க, எங்க முக்கியமா அங்க இருந்து பிரிஞ்சு போகுதோ, எங்க சோர்ஸ் இருக்கோ அந்த இடத்துல பிடிக்கணும். அதை செய்வதற்கு கண்டிப்பா தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் எங்க, அந்த சோர்ஸ்ல பிடிச்சி பிளாக் பண்ணும். அதை செய்யக்கூடிய உரிமை அந்த சோர்ஸ் எங்க இருக்கும் அந்த காவல்துறைக்கும் மத்திய அரசுக்கும் தான் இருக்கு. அவங்க ஸ்ட்ரிக்டா ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தமிழக அரசு இன்னும் நடவடிக்கை எடுத்து தமிழக இளைஞர்களை கஞ்சா பொருள்ல இருந்து காப்பாற்றணும். நிச்சயமா அவங்களுக்கு அந்த கடமை இருக்கதான் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை தமிழகத்திற்கு மட்டும் உரியதல்ல. இன்னும் நடவடிக்கை எடுத்துக்கலாம்னா என்றைக்குமே நடவடிக்கை இன்னும் எடுக்கலாம், கண்டிப்பா எடுக்கத்தான் செய்யலாம். ஒருத்தர் கூட கஞ்சா குடிக்க கூடாதுங்கிறத நம்மளோட எண்ணம். ஒருத்தர் கூட கஞ்சா கிடைக்க கூடாதுங்கிறத நம்மளோட எண்ணம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.